سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் வழங்கிய ஜும்ஆவை அவன் வழிகாட்டியபடி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இவ்வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழுகின்ற நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, மனித மற்றும் ஜின் கூட்டங்கள் இறைவனை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் படைத்ததாக கூறுகின்றான். அந்த வணக்கம் என்பது எந்த வகையில் அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகளை எண்ணி பார்த்து அதற்காக நாம் நன்றி செலுத்தும் வண்ணம் நம்முடைய வணக்கங்களை அமைத்து கொள்ள வேண்டும். உளப்பூர்வமாக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் உள்ளத்தில் ஆழ பதிய செய்து நம்முடைய வணக்கங்களை அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உபரியான வணக்கத்தை, அதாவது இரவு நேரங்களில் அவர்கள் நின்று வணங்குவதை பார்த்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வினவுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவ்வளவு கால் வீங்கும் அளவிற்கு நீங்கள் நின்று வணங்க வேண்டும் என்று வினவும் பொழுது நபிகளார் சொன்ன பதில் என்ன? நான் அதற்காகவாவது நன்றி செலுத்துபவனாக இருக்கக்கூடாதா? இப்படி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாம் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்ததே மிகப்பெரிய பாக்கியம். அது எதிர்காலத்திற்கான பாவ மன்னிப்பை முன்கூட்டியே எனக்கு இறைவன் வழங்கி இருக்கிறான் எனும் பொழுது இதற்காகவாவது நான் நன்றி செலுத்துபவனாக இருக்கக்கூடாதா என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு, நம்முடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிகளார் பதிலளித்ததை நாம் அறிவோம். அப்படி இருக்கும் பொழுது நபிகளார் ஒரு நன்றி உணர்வோடு தன்னுடைய உடலையும் வருத்தி வணங்குவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்மை நபிகளார் என்ன சொன்னார்கள்? உடலை வருத்தி கொள்ளாதீர்கள், நீங்கள் வெயிலில் இருக்க வேண்டாம், நீங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டாம், நீங்கள் குடும்பத்தை விட்டு விலகிவிட வேண்டாம், சம்பாதிக்காமல் இருந்துவிட வேண்டாம், உடல் ஆரோக்கியத்தை விட்டுவிட்டு நீங்கள் வணக்கம் செய்ய வேண்டாம் என்றெல்லாம் பொருட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு நம்முடைய உடல் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக நமக்கு நபிகளார் சில வழிகாட்டுதல்களை தருகிறார்கள். இவைகளை எல்லாம் வைத்து அதையும் தாண்டியும் கூட நாம் நன்றி கெட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் சொல்லும் பொழுது, குல் ஹுவல்லதி அன்ஷஅக்கும் வ ஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதத கலீலம் மா தஷ்குரூன். குல், நபியே சொல்லுங்கள், ஹுவல்லதி அன்ஷஅக்கும், அவனே உங்களை ஏற்படுத்தினான், ஆக்கினான். இன்ஷா அல்லாஹ்னு சொல்றோம்னா, இன்ஷா அவன் நாடினால், ஷா அப்படி என்றால் செய்தால், நாடினால், நினைத்தால். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடி நம்மளை படைத்தான். அந்த படைத்தான் என்கிற வார்த்தைக்குள் இருக்கிற ஆழம் இருக்கிறதே, அதை ஒரு மனிதன் சிந்தித்து பார்த்தால் இறைவனுக்கு அவன் நன்றி மறக்க மாட்டான். சாதாரணமாக நம்மை படைத்தான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த 4 வார்த்தையை கொண்டு இந்த வசனத்தை நிரப்புகிறான். குல், நபியே சொல்லுங்கள், ஹுவல்லதி அன்ஷஅக்கும், அவனே உங்களை படைத்தான். வ ஜஅல லக்குமுஸ் ஸம்அ, அவன் கேட்கும் திறனை உங்களுக்கு அமைத்தான். வல் அப்சார, பார்வையை அவனும் உங்களுக்கு தந்தான்.
வல் அஃஇதத, சிந்திக்கும் திறனையும் உங்களுக்கு தந்தான். ஆயினும் கலீலம்மா தஷ்குரூன், நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இந்த மூன்றை வைத்து ஏன் சொல்ல வேண்டும்? கேட்கும் திறனை தந்தான், பார்வையை தந்தான், சிந்திக்கும் ஆற்றலை தந்தான், ஆனால் குறைவாக நன்றி செலுத்துகிறீர்கள். அது நன்றி செலுத்துறவங்களுக்கு தான் பொருந்தும். அது கூட குறைவாக நன்றி செலுத்துகிறீர்கள் எதுக்கு பொருந்தும்? நன்றி செலுத்துறது தான் பொருந்தும். நன்றி கெட்டவனுக்கு எதுவுமே பொருந்தாது. ஆனா நாம நினைச்சு பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஒன்னு ரெண்டுலாம் இல்ல, ஒன்னு ரெண்டுலாம் இல்ல. அல்லாஹ் சொல்லும் பொழுது வகின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் என்ன நாடினால் உங்களால் எண்ணிவிட முடியாது. அதெல்லாம் எண்ணவே முடியாது. ஏனெனில் அவன் படைத்தான் என்று சொன்ன அந்த வார்த்தையை சொன்னோமே, அவன் படைத்தான். எப்படி படைத்தான்? இஷ்டத்துக்கு படைக்கல, அவனுடைய இஷ்டத்துக்கு படைச்சான், அது ஓகே. ஏதோ படைப்பமும் எல்லாம் படைக்கல, அக்கறையோட படைச்சிருக்கான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எப்படி படைச்சிருக்கான்? ஒன்றை உருவாக்குவோம். மனிதனுடைய படைப்புகளை, அதாவது கண்டுபிடிப்புகளை, உருவாக்கங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மனிதன் ஒரு காலத்தில் மிதிவண்டியை கண்டுபிடித்தான். அது மிதிவண்டி தான் இன்னைக்கு இருக்கா? முற்றிலுமாக மாறுபட்டு மனிதன் கண்டுபிடித்த இருசக்கரம் என்பது வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய இருசக்கரங்கள் வேறு, நாளைக்கு மாற இருப்பது வேறு. மனிதன் அன்று கண்டுபிடித்த ஒவ்வொரு பொருளும் வேறு, மின்விசிறி வேறு, இன்றைக்கு வேறு. எந்த கண்டுபிடிப்பும் இருக்கட்டும், கையில் வைத்திருக்கிற அலைபேசியை வைத்துக் கொள்ளுங்கள், தொலைபேசியுடைய எல்லை வேறு, இன்றைக்கு இருப்பது வேறு, நாளைக்கு இன்னும் வேற. ஏன்? ஒருவருடைய கண்டுபிடிப்பை அல்லது உருவாக்கத்தை அடுத்த தலைமுறை முற்றிலுமாக மாற்றி அமைக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய படைப்பை அன்று முதல் இன்று வரை இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிச்சாலே அருவருப்பா இருக்கும். இந்த மூக்கு இங்க இருந்தா எப்படி இருந்து யோசிச்சு பாருங்களேன். இந்த மூக்கு இங்க இருந்துச்சுன்னா, இந்த கண்ணு இங்க பறவைகள் மாதிரி நமக்கு இங்க இருந்துச்சுன்னா, பறவைகளுக்கு இப்படி இருக்குல்ல, நமக்கு அப்படி இருந்துச்சுன்னா வேற வேணாம். இந்த மூக்கு இங்கேயும் கண்ணும் இங்க இருந்துச்சுன்னா, அதனாலதான் அல்லாஹ் சொல்லும் பொழுது சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, படைத்த உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக. ஏன் படைத்த இறைவனின் துதிப்பீராக? படைச்சதை பத்தி நினைச்சு பார்த்தாதான் புரியும். தெரிஞ்சுக்கோங்க, இந்த காது, இந்த காதா இல்லைன்னா மேல முடிஞ்சு. இந்த காது ஏன் இவ்வளவு டிசைன் வைக்கணும்? உள்ளுக்குள்ள விரல விடுறோம், அப்படி சொங்கி எங்கிட்ட கூட எங்கேயோ வந்து முடியுது. இங்க பாருங்க, கீழே அப்படி சும்மா ஏன் தொங்க விடணும்? இந்த மெட்டீரியலே வேற மாதிரி இருக்க, இந்த இருக்க உருவாக்கமே வேற மாதிரி இருக்குத, ஏன் இந்த மடிப்பா எல்லாம் வைக்கணும்? அதை நினைச்சு பார்த்தாலே போதும். இது இந்த மடலை நினைச்சா முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எண்ணினால் எண்ணிவிட முடியாது என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகிற ஓரிரு விஷயங்களை, அவன் உங்களுக்கு செவிப்புலனை அமைத்தான், பார்வைகளை அமைத்தான், சிந்தனையை தந்தான். இந்த மூட வச்சா முடிஞ்சிருச்சு. அதனால அல்லாஹ் சொல்றான், படைத்த உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக. அல்லது ஹலக ஃபஸவ்வா, நீ உருவாக்குற மாதிரி அவன் உருவாக்கல. ஹலக, அவன் படைத்தான், ஃபஸவ்வா, செவ்வனே படைத்தான். வேற மாடிஃபிகேஷன் பண்ணவே தேவை கிடையாது. இந்த விரல அப்படி ஏற்றம் இறக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா இதுதான் கரெக்ட்னு நம்ம யோசிச்சா தெரியும். எப்போ? சாப்பிடுறப்ப தெரியும். இது சாப்பிடுறதுக்கு 5 விரலும் ஒன்னா ஈக்குவலா வரணும்னா இந்த 5ம் வெவ்வேறு வடிவத்தில் இருந்தாதான் இங்க ஒன்னா குவியும். நம்ம பேச்சு சொல்லுவோம் 5 விரலும் ஒன்னாவாங்க இருக்குன்னு, ஒன்னாவெல்லாம் இருக்க கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அவன் செவ்வனே படைத்தான். வல்லதி கத்தர ஃபஹதா, மிகவும் சீராக்கி உங்களுக்கு நேர்வழி காட்டினான். இப்ப யோசிச்சு பார்க்கலாம்ல, அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம்னா வேற எங்க வெளியெல்லாம் தேட வேணாம், உனக்குள் தேடினால், உனக்குள் தேடினால், உன் விரல்களை யோசித்தால், உன் ரேகைகளை யோசித்தால், உன்னுடைய செவி மடல்களை யோசித்தால், கண் இமையை யோசித்தால், புருவத்தை யோசித்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த பத்தாது. வேர்த்து கொட்டுது, இந்த புருவம் இல்லைன்னு வைங்க, கண் பாழா போயிடுங்கிறான். நம்முடைய வேர்வை தொடர்ச்சியாக கண்ணில் விழுந்து விட்டால் கண் பார்வை போவதற்கு உங்கள் வேர்வையே போதும்ங்கிறான்.
இந்த ஐபுறோங்கிற இதுதான் அழகுங்கிறாங்க. பெண்களுக்கு தான் தெரியும், ஆண்களுக்கு இதை பத்தி பெருசா தெரியாது. உழைப்பு தான் தெரியும், வலிச்சு போடுறது நமக்கு தெரியும். பெண்களுக்கு தான் இதெல்லாம் ஓட ஓட தெரியும். இப்படி போய் இப்படி கொண்டு வந்து அப்படி கொண்டு நீட்டி இது வரைக்கும் அதான் தெரியும். ஆனா அதை பத்தி யோசிக்க தெரியல. இந்த டிசைன் எல்லாம் இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கான். வேர்த்து இப்படி கொட்டுமே, இப்படி கொட்டாது. ஏன்? இங்க படைக்கப்பட்ட விதம் அப்படி. இது மட்டும் இப்படி படைக்கலன்னு வைங்க, இந்த முடி இங்க கொஞ்சம் இல்லைன்னு வைங்க, அது வேர்வை கண்ணில் படும், கண் பார்வை போயிடும். அதே மாதிரி இந்த கண்ணை இமை பாதுகாப்பது போல சொல்றாங்கல்ல, கண்ணை பத்தி யோசிச்சு அல்லாஹ் அதனாலதான் செவிப்புலன்களை உங்களுக்கு செவி அமைக்கவில்லையா? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்றோம்ல, சமி இந்த வார்த்தை தான் கேட்டான். அததான் அல்லாஹ் இந்த இடத்துல குல் ஹுவல்லதி அன்ஷஅக்கும் சம்அ செவி புலனை சொல்கிறான். நீங்க கேட்கறீங்க, எவ்வளவு கேட்கறீங்க? நம்ம கேட்க எப்படி கேட்க முடியும்? இந்த காது இந்த மடல் இந்த அமைப்பு இல்லைன்னு வைங்களேன், சும்மா அப்படியே பிளாட்டா எல்லாம் அப்படி விட்டுருந்தான்னு வைங்களேன், சவுண்டு எங்கே இருந்து வருது நமக்கு தெரியாதான். சவுண்டு எந்த டைரக்ஷன்ல இருந்து வருது நம்மளால கேட்டு புரிஞ்சுக்க முடியாதான். இந்த மடிப்பு இல்லைன்னா நம்ம என்னமோ எல்லாம் அப்படி படைச்சுதான் நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா இந்த மடிப்பு இல்ல, இந்த இங்க முன்னால கொஞ்சோண்டு இத்தினோட ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி எல்லாம் வச்சிருக்கான். அதை எவ்வளவு வச்சிருக்கான் பாருங்களேன். இது இல்லைன்னு வைங்களேன், இந்த ஸ்பீட் பிரேக்கு இங்க இருந்து கூப்பிடுறோம், இங்க இருந்து கூப்பிடுற மாதிரி தெரியும். வண்டியில போயிட்டு இருப்போம், பின்னால ஒரு ஹார்ன் அடிச்சா வண்டியை பார்க்கலாம் இல்ல, நம்ம மாட்டி விலகுறோம். ஏன்? பின்னால ஹார்ன் அடிக்கிறாங்க, ஒரு வண்டி வருது. இந்த மடல் இப்படி இல்லைன்னு வைங்களேன், எங்கன்னு சவுண்ட் தெரியாதான். குறுக்கே சவுண்ட் வருது, முன்னாடியே பிரேக் பண்ணு, ஒரு வண்டி வருது. இல்ல, அந்த காது மடல் அல்லாஹ் படைத்தது. அது போக அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஒரு அளவை நமக்கு வச்சுட்டானா, ஒரு அளவு நமக்கு கேட்கும். இப்போ மற்ற மற்ற உயிரினங்களா இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கும் அதுகளுக்கும் செவிப்புலன் எல்லாம் கொடுத்துருக்கிறான். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், ரொம்ப நுட்பமானதான் நமக்கு விழலையே. ரொம்ப சின்ன விஷயத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்பு பேசுவதை கேட்டு மகிழ்ந்தார்கள், சிரித்தார்கள். நம்ம கேட்டுட்டு போயிட்டோம், அப்பா என்னமா அது நுட்பம், அற்புதம், மாற்றுக்கிறது இல்ல. ஒருவேளை அது மாதிரி உங்களுக்கு எனக்கும் அந்த மாதிரி அல்லாஹ் கூட்டுறான்னு வச்சுக்குவோம். மனிதனுடைய செவிப்புலனுடைய அளவு எவ்வளவு? 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். 20 ஹெர்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 20,000 ஹெர்ட்ஸ் இதுக்குள்ளதான் நமக்கு கேட்கும். அந்த 20,000 ஹெர்ட்ஸை தாண்டி போனா அந்த ராக்கெட்லாம் போகுதுல்ல, நமக்கு காதுல விழுவாது. ஏன்னா 20,000 ஹெர்ட்ஸை தாண்டினது ராக்கெட் சவுண்டு, அதனால நமக்கு கேட்காது. அதை 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே நம்ம ஸ்பீக்கருக்கு பின்னாலாம் பாத்தீங்கன்னா 40 ஹெர்ட்ஸ் செட் போட்டிருப்பாங்க, 60 40 ஹெர்ட்ஸ் செட் போட்டிருப்பாங்க. அது கேட்கும் அளவின் திறன், டெசிபிள்னு ஒரு அளவு இருந்தாலும் அந்த ஹெட்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான அளவுகள். அப்ப அந்த ஹெட்ஸை பாத்தீங்கன்னா நமக்கு 20க்கும் கீழே இந்த பூச்சி சின்ன சின்ன எறும்பெல்லாம் பேசிட்டு வைங்களேன், அதெல்லாம் கேட்கிறாமே அல்லாஹ் நமக்கு வச்சிருந்தா, ஒரு ஹெட்ஸ் வரைக்கும் உனக்கு காதல விழுன்னு வச்சிருந்தா நிம்மதியா படுக்க முடியாது. எங்க கொசுபடி சுத்துறதே நம்மளால கேட்க முடியல, டென்ஷன் ஆகுது. வீட்டுல சமைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், கறியை போட்டிருக்காங்க, கரப்பாம்பூச்சி கீழே பேசிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு என்ன கரியா இருக்கு போல் இருக்கு, வாங்க எல்லாம் போய் உட்கார்ந்து இருப்போம், பேச்ச சமைக்க முடியுமா? கரப்பாம்பூச்சி பேசிக்கிறது காதுல, அது ஏதோ ஒரு சவுண்டு நம்ம கால விளங்குமா நமக்கு? வீட்டுல எறும்பு ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது தூங்கிக்கிட்டு இருக்கோம், பக்கத்துல எறும்புலாம் பேசிக்கிட்டே போகுது, நமக்கு தூக்கம் வருமா? முடியாது. நிம்மதியா மனுஷன் வாழவே முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான், நமக்காக உனக்காக உனக்கு செய்த அருளுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு லெவலுக்கு மேல உனக்கு வைக்க வேணாம், அது நல்லது இல்லை, போ விட்டுரு. இப்ப சொல்றான், எப்படி கலர்ஸ் நிறைய இருக்கோ அது மாதிரி சவுண்டு நிறைய இருக்கு. சில சவுண்டை உங்களால ஹியர் பண்ண முடியாது. காது பற்றி ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, சில பேருக்கு பாத்தீங்கன்னா செயற்கையாக பொருத்துவாங்க பாருங்க காது கேட்கும் கருவி, அதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்காது, காத்து வீசுற சவுண்டு கேட்காது, பூச்சி ஓடுற சவுண்டு கேட்காது, சில ஹவுலிங்லாம் அவங்களால கேட்க முடியாது. ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன பண்றான், எது கேட்கறது உனக்கு நல்லதோ அது வரைக்கும் கேளு போதும், எது உனக்கு வேணாமோ வேணாம், அல்லாஹ் முடிச்சுட்டான் பாருங்க. இப்ப அது மட்டும் இல்லாம இந்த காதை வைத்து அல்லாஹ் என்ன பண்றான், நம்ம இன்னைக்கு நிக்கிறோம், நடக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம், இன்னும் சொல்றதா இருந்தா நம்ம இந்த உட்கார்ந்து இருக்கோம்ல, இதுக்கே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதனாலதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் தர்மம் செய்யுங்கள்.
சொல்லிட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் எத்தனை டிசைன்ல உட்கார்ந்துருக்கோம், எத்தனை பேர் எத்தனை டிசைன்ல உட்கார்ந்துருக்கோம். இது மாதிரி ஒரு மாடால இத்தனை டிசைனால உட்கார முடியுமா? நம்மை விட வலுவானது ஒரு சிங்கம், நம்மை விட மிக பிரம்மாண்டமானது ஒரு யானை, இத்தனை டிசைன்ல அதெல்லாம் உட்கார முடியுமா? நம்மள மாதிரி கைகால் நீட்டி படுத்துற முடியுமா? எந்த யார அல்லாஹ் நம்ம படைச்சா மாதிரி வேற யாரையுமே படைக்கவே இல்லை. அதனால்தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ் மனிதரை அழகிய வடிவமைப்பில் நாம் படைத்தோம். மனிதனை படைச்சா மாதிரி அல்லாஹ் வேற யாரையும் படைக்கல. எவ்வளவு ரிலாக்ஸா உட்கார்ந்துருக்கும். நம்மை மாதிரி உலகத்துல ஒரு உயிரினத்தை சொல்லுங்க நம்மள மாதிரி ரிலாக்ஸா உட்கார முடியும் சொல்லுங்க பாப்போம். தர பத்தாவது நாற்காலி டிசைன் பண்ணிட்டோம், அது பத்தாவது படுக்கை டிசைன் பண்ணிருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா விதவிதமாக ராஜா கட்டில்னு சொல்றான், ராணி கட்டில்னு சொல்றான், என்னென்னமோ சொல்றான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்த விதத்தை நினைத்து பார்த்தால் அவனுக்கு நாம் நன்றி செலுத்த பத்தாது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் என்ன நாடினால் உங்களால் எண்ணி விட முடியாதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அது போக நாம பார்க்கிறோம், அல்லாஹ் பார்வையை தந்தா அல்லாஹ் சொல்றான். பார்வை என்பது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ சர்வசாதாரணமா ஒரு அரை மணி நேரம் கண்ணு கட்டி நம்மளால வாழ்ந்துட முடியுமா? பார்வை இல்லாதவங்களுக்கு தெரியும் இந்த வலிமை. பார்வை என்பது அவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் உங்களுக்கு அபுசார் பார்வைகளை தந்தோம்னு சொல்றான். இந்த பார்வை என்பது, கண் என்பது, அது இல்லாம மற்ற விலங்கை விட மற்ற உயிரினத்தை விட நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த சிறப்பு என்ன? இந்த கண் என்பது அவ்வளவு அற்புதமான சிறப்பு. எவ்வளவுதான் உயர்ந்த பல கிலோமீட்டருக்கு உயர்வாக பறக்கக்கூடிய பருந்து கீழே இருக்கக்கூடிய இறையை தேடி பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது சிறப்பான, அதுக்கு தான் அது சிறப்பு, நமக்கு அது சிறப்பு கிடையாது. நமக்கு எல்லாம் தந்திருக்கான்ல அந்த சிறப்பே தனி. நமக்கு இப்ப தந்திருக்கிற நீங்க எவ்வளவோ நீங்க பயாலஜிக்கல் படிச்சு மற்ற உயிரினங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனா மனுஷனுக்கு தந்த பார்வை மாதிரிலாம் உலகத்துல யாருக்கும் கிடையாது. சில விலங்குகளுக்கு நிறக்குருடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உண்மைதான். அது நிறக்குருடு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதான். மான்கள் இருக்குல்ல, மான்கள் இருக்கும், பக்கத்துல சிங்கமோ சிறுத்தையோ வந்துடும், புலியோ வந்துடும். மான்கள் இப்படி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும், ஆனா கண்ணு தெரியாது. நீங்க பார்த்திருப்பீங்க நல்லாவே. அந்த உடல் தெரியாத மாதிரி தான் பதுங்கி இருக்கும். சிங்கமோ சிறுத்தையோ உடல் தெரியாம தான் பதுங்கி இருக்கும், ஆனா அதுக்கு கண்ணு தெரியுமான்னா ஏன்? பச்சை நிறத்தையும் அது இருக்கக்கூடிய ஆரஞ்சு சிவப்பு மாதிரி இருக்கும்ல, ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டுற நிறமே அந்த கண்ணில் கிடையாது. நமக்கு தான் 7 கலர்ஸ், அந்த 7ஐயும் பிரிச்சு பார்த்தா 3 தான். நீங்க இப்ப அதிகம் 3 கலர் தான் பாத்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் பிரிண்டர் யூஸ் பண்றவங்க உங்களுக்கு தெரியும், இந்த 3 கலர் தான் ஊத்துவீங்க. கருப்பை விட்டுருங்க, அது டார்க்குக்காக. கருப்புங்கிறது நிறமற்றது, வெள்ளை என்பது அனைத்து நிறமும் உள்ளது. சிம்பிளா உங்களுக்கு சொல்றதா இருந்தா, வெள்ளை நிறம் இருக்குதே, இது ஏன் வெள்ளையா தெரியுது? இது மேல வெளிச்சம் பட்டு எல்லா கலரையும் திருப்பி அனுப்புனா அதுக்கு பேர் வெள்ளை, ஒரு கலரையும் திருப்பி அனுப்புனா அதுக்கு பேர் கருப்பு. சிலதை வச்சுக்கிட்டு சிலதை அனுப்புனா அது அந்த கலர். இந்த கலர் இருக்குன்னா மற்றதெல்லாம் அது வச்சுக்கிட்டு இந்த கலரை மட்டும் திருப்பி அனுப்புது, இதுக்கு பேர் இதான் கலருடைய தத்துவம். ஆனா இது யாருக்கு இது புரியும்? நமக்கு தான் இது டிசைன், ஆனா சில விலங்குகளுக்கு கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த வேட்டையாடி இதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நிறத்துல சில குறைபாடை வைக்கிறான். அதனாலதான் என்னவோ அந்த சிங்கமோ சிறுத்தையோ புலியோ என்ன செய்யுது, இந்த மான்களை எளிமையா வேட்டையாடுது. இல்லைன்னு வைங்க, அங்க வரும்போது இது கண்டுபிடிச்சிடும். இப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அந்த நிறத்தை ஒரு கம்மியா வச்சு அது வேகத்தை அதுக்கு அட்வான்டேஜா வச்சு அது பிழைச்சும் வரணும், பிழைக்காமே வரணும். அப்ப அல்லாஹ் நமக்கு கண்ணு என்ன படி வந்திருக்கான், அதுல அவனுக்கு வேண்டாம், எல்லாமே தெரியட்டும், எல்லா கலரையும் நீ புரிஞ்சுக்கோ என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பார்வைகளை கொடுத்திருக்கிறான. அந்த பார்வை என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்தது. அது போல இந்த கண்ணை நம்ம இமைக்கிறோம். ஒரு நிமிஷத்திற்கு 60 வினாடிகளுக்கு ஆவரேஜா ஒரு மனுஷன் எவ்வளவு இமைப்பான்னு கேட்டா 22 முறை. நம்மையும் அறியாம என்ன பண்றோம், ஒரு 22 முறை ஆவரேஜா. சில பேருக்கு கூடும், சில பேர் கொஞ்சம் கண்ணு சுருக்கி வச்சிருக்கவங்க நிறைய இமைப்பாங்க. சில பேருக்கு நல்ல முட்டை முடியா இருக்கும், அவ்வளவு இமைக்க மாட்டாங்க. அது மாறுபடும். சராசரியாக 22 நிமிஷம் நம்ம பாட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எந்த இதுவும் இல்லை. ஒரு வண்டியை 2 நாள் போட்டுட்டோம்னா போய் கண்ணாடியை அப்படி துடைக்க வேண்டியதா இருக்கு இல்ல.
செல்போன் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டல் ஆயிடுது, அது பின்னால லென்ஸை துடைக்க வேண்டியது இருக்கு. ஏதாவது கிளீன் பண்ணணுமா? லென்ஸ் கிளீனர் வச்சோமா? இல்ல. அதுவும் பல்ல விளக்கியும் விளக்காமையும் கண்ணை கசக்கத்தான் தெரியும் நமக்கு. ஆனா தூங்கி எந்திரிக்கிறோமே, அதுல எவ்வளவு அற்புதம் இருக்கிறது. நம்ம உறங்கி எந்திரிக்கலன்னா நம்ம கண் பார்வை காலி. நம்மளானா தொடர்ச்சியா தூங்காம இருந்தோம்னு வைங்க, கண் பார்வையே என்ன ஆயிரும், போயிடும்னு சொல்றான். அது போல இமைக்கிறது இருக்குல்ல, அதுல எவ்வளவு அற்புதம் பாருங்க. அல்லாஹ் அவங்களை பார்வையை தந்தான்னு சொல்றானே, அந்த பார்வையை நீங்க நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, ஒரு மீனால நம்மள மாதிரி கண்ணை மூடி தூங்க முடியாது. ஒரு மீன் இருக்குது, நம்மள மாதிரி கண்ணை மூடி தூங்க முடியாது, கண்ணை திறந்துகிட்டே தூங்கணும். அது என்ன தூக்கம்? நினைச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு கண் இமையை தந்திருக்கிறான். அந்த இமை அதுவா என்ன செய்ய, அப்பப்போ தண்ணியை போட்டு தொடச்சி லென்ஸை கிளீனா வச்சுக்கிட்டே இருக்கு. அதை தாண்டி நாம ஒரு புக் ரீடரா இருக்கோம், அல்லது ஒரு செல்போன் பார்க்கிறோம், அல்லது ஒரு கம்ப்யூட்டர் பார்க்கிறோம். பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய இமை என்ன ஆகும், 22ல இருந்து ஒரு 15 குறையும். ஏன்னா நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ மைண்ட் என்ன சொல்லும், இமைக்காத. அதனாலதான் சில பில்லிங் மிஷின்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, நீங்க பெரிய பெரிய மாலுக்கு போட்டீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் டிஸ்பிளே கீழே போட்டு வச்சிருப்பாங்க. தொடர்ச்சியா அவங்க கம்ப்யூட்டர் பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்தா கண் பார்வை குறையும். ஏன் குறையும்னு கேட்டா, இந்த கண் பார்வை இப்படி வந்துட்டு, இந்த இமை இப்படி வந்துட்டு போகலன்னு வைங்களேன், வெளிக்காத்து அப்படி படப்பட கண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறையும். ஈரப்பதம் குறைய குறைய ஸ்கிராச் ஆகும். அதனாலதான் அல்லாஹ் அதை இமைக்கிற மாதிரி வச்சிருக்கான். அப்ப தொடர்ச்சியாக ஒருத்தர் இப்படி புக்கு படிக்கிறதா என்ன செய்ய சொல்றான், நீங்க புக் அப்படி எடுத்துருங்க. புக்கு யாரு இன்னைக்கு படிக்கிறா? இல்ல செல்போனும் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இப்படி தானே போயிட்டு இருக்கோம். படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு தடவை, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யுங்க, அப்படி தூரத்துல பாருங்க, கண்ணை கொஞ்சம் இமைச்சு விடுங்க அப்படின்னு அதுக்குதான் சொல்றாங்க. அதனால அப்ப சில பில்லிங் மிஷின் என்ன பண்ணிருப்பாங்க, டிஸ்பிளே கீழே வச்சிருப்பாங்க. கீழே வச்சு இப்படி கீழே பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இமை பாதி இப்படி மறைச்சிரும், கண்ணை அப்படி மறைச்சிரும். அப்ப என்ன ஆகும், வெளிக்காத்து அதிகமா கண்ணில் படாம கண்ணை கொஞ்சம் பாதுகாக்கலாம் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இமையை எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்து இந்த பார்வையை தந்திருக்கான்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம இந்த பார்வை திறன் என்பது பாத்தீங்கன்னா பார்வை நிலைப்பு தன்மைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எதனால ஒரு காட்சியை நம்மளால ஒரு பொருளை ஒரு ஆட்களை பார்த்து புரிந்து கொள்ள முடியுதுன்னு சொன்னா, ஒரு செகண்ட்ல 1/3 நம்ம கண்ணுல அந்த படம் அப்படி நின்றுட்டு தான் அப்படி போகும். காட்சியை பார்க்கறோம்னு சொன்னா, நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கிறதா இருந்தா ஃபேனை 1லயோ 2லயோ வீட்டுல ஓட விடுங்க, இப்படி பார்த்துக்கிடுங்க ஃபேனை, இப்படி திரும்புங்க, கடைசியா அந்த 3 ரெக்கை அப்படி நம்ம கண்ணில் அப்படியே தெரியும். மூவ் ஆகிட்டு தான் இருந்துச்சு, அப்படி ஸ்டாண்ட் பண்ணது அப்படி நின்னதே நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படி ஃபேனை பார்த்துட்டு திரும்ப அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப ஸ்பீடாக நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் ஸ்லோவா ஓடும் பொழுது ரெக்கையை நீங்க பார்க்க முடியாது. ஒரு 2லயோ 3லயோ ஓடுறப்ப இப்படி பார்த்துட்டு நீங்க திரும்புங்க, கடைசியா அந்த 3 ரெக்கை உங்க கண்ணில் தெரியும். அந்த ஒரு செகண்ட்ல 1/3 கண்ணுல அப்படி நின்றுட்டு போறதுனாலதான் நம்மளால ஒன்றை பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மூவிங்ல இருக்கிறோம்ல, ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிறோம்ல, ஒன்றை பார்த்து புரிஞ்சுக்க முடியறதுக்கு இந்த நிலைப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணில் நிக்கலன்னு வைங்களேன், எதையுமே கிரகிச்சுக்க முடியாது. அதை தாண்டி 1 செகண்டுக்கோ 2 செகண்டுக்கோ அப்படி நின்றுட்டே போச்சுன்னு வைங்க, அது இன்னும் டேஞ்சர். அப்படியே ஒரு பஸ் முன்னால போன மாதிரியே இருக்காது, அப்படி கண்ணில் அப்படியே நின்றுச்சு வைங்க, நம்ம ஏதோ பஸ் நிக்க நினைச்சிட்டு வேற எங்கிட்ட போய் விழுந்துருவோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கண்ணையும் செவியையும் நம்முடைய உடல் உறுப்புகளையும் எப்படி படைக்கணுமோ அப்படி படைச்சிருக்கான். வேற எந்த உயிரினத்துக்கும் இப்படி கொடுக்கவே இல்லை பாருங்களேன். ஒரு ஊர்வனை நீங்க பாக்குறீங்க, ஒரு பாம்பை பாக்குறீங்க, ஒரு ஊர்ந்து போற ஒன்ன பாக்குறீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ஒட்டுமொத்த உடம்பையும் வருத்தி தானே போகுது. நாம அப்படியா சும்மா அப்படி காலை வடித்து வச்சு நம்ம போயிட்டே இருக்கும். நடந்து செல்றதுல கூட நமக்கு அல்லாஹ் படைச்ச மாதிரி உலகத்துல ஒரு உயிரை எல்லாம் படைக்கல. அப்போ அல்லாஹுடைய அருளை நாம நினைச்சு பார்த்தா, ஸ்மெல்லா இருக்கட்டும், ஸ்மெல் பண்றதா இருக்கட்டும், கேட்கறதா இருக்கட்டும், பார்க்கறதா இருக்கட்டும், சுவைக்கிறதா இருக்கட்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூக்கை இங்க தூக்கி வச்சுட்டான் பாருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னால நீ ஸ்மெல் பண்ணிக்க, ஏன் அது வேணுமா வேணாமான்னு ஸ்மெல்லே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உன் வாயில போடு, அது வரைக்கும் போடாத, நாக்கில வை, அது ஓகேன்னு சொன்னா உள்ள தள்ளு. எத்தனை ப்ராசஸ் பாருங்க. இந்த மூக்க அல்லாஹ் இங்க வச்சிருந்தான்னு வைங்களேன், சோத்தை கொண்டு போய் இங்க யோசிச்சு முந்தட்டான மாதிரி இருக்கும். அல்லாஹ் எப்படி வச்சிருக்காம எதையுமே நம்ம யோசிக்கல. யோசிச்சு பார்த்தா அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்துவதற்கு ஏராளமான அருள்கொடை நமக்கு இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானார்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு அவர்களுடைய காலத்தில் கிடைக்கப்பெற்ற அருட்கொடைகளே அவர்களுக்கு இந்த அளவிற்கு இருந்ததுன்னு சொன்னால், இன்றைக்கு அறிவியல் வளர்ந்த இந்த காலத்தில் நாம் சிந்திப்பதற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கும் இன்னும் எவ்வளவோ காரணிகள் நமக்கு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு உணவு உட்கொள்கிறோம், எல்லா விலங்குகளும் தான் உண்கிறது, எல்லா உயிரினங்களும் உண்கிறது. ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் வைத்த அந்த உணவு செரிமானம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அருளில் ஒன்று என்று சொல்ல முடியும். ஏன் மனிதன் மாமிச உண்ணி, சைவ உண்ணி, தாவர உண்ணி, வேறு உண்ணி. வேற சாப்பிட்றது யார் உலகத்துல? நாம தான். அது கிழங்குன்னு சொல்லி வேற சாப்பிட்றோம், விதைகளை சாப்பிட்றோம். விதைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்களையும் என்ன செய்யறோம்? நம்ம சாப்பிட்றோம். இல்ல, என்ன சாப்பிட்டாலும் செமிக்கும், எப்படி சாப்பிட்டாலும் செமிக்கிற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்து வைத்தது. அதுல என்ன அல்லாஹ் பண்றான்? கொடு, எதெல்லாம் ஹலாலாக உங்களுக்கு நான் ஆக்கி இருக்கிறோமோ அதை சாப்பிடுங்க, எதை ஹராம்னு தடுத்தோமோ அதை மட்டும் சாப்பிட, அவ்வளவுதான். ஆனால் வகை வகையாக உண்பதுல ஒரு தொடர்ச்சியாக ஒரு புலி தொடர்ச்சியாக சில நேரங்களில் புல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில நேரங்கள்ல. ஆனா தொடர்ச்சியாக நம்ம தாவரத்தை போட்டோம்னா புலி செத்து போயிடும். தொடர்ச்சியாக மாமிசத்தை ஒரு மானுக்கு போட்டா அது செத்து போயிடும். ஆனா மனுஷன் தொடர்ச்சியா கரிமீன் நம்ம சாப்பிட முடியும், தொடர்ச்சியா நம்மளால கீரைகளை சாப்பிட முடியும், வேர்களை சாப்பிட முடியும், தண்டுகளை சாப்பிட முடியும். அப்போ அதுக்கு எல்லாம் என்ன காரணம்? நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் தான், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். நம்ம இந்த கக்கூஸ் எல்லாம் கழுவுறோம் பாருங்க, டாய்லெட்டை, அந்த ஆசிட் நம்மளோட வயிற்றுக்குள்ள இருக்கு. எல்லாம் என்ன பண்றான்? எதை சாப்பிட்டாலும் நாம சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த என்சைம்கள் அப்படியே சுரந்து அது என்ன பண்ணும்? வயிற்றுக்குள்ள நிரப்பி நீ என்ன சாப்பிடு, பஸ்பமாக்கி உனக்கு நான் தந்துடுறேன் என்று சொல்லி எடுத்து அதை கழிவுகளை பிரிச்சு இந்த குடல் செய்கிற அந்த அற்புதம் இருக்குல்ல, மிக அலாதியானது. சாப்பிட்றோம், அல்ஹம்துலில்லாஹ், ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான் சொல்றோம். இல்லையா, ஒரு படி மேல சில பேர் துவா செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபீன் வலா முஅத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா, இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருப்போம், அவ்வளவுதான். ஆனா நடக்கக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப பெருசு. நினைச்சு பார்த்தா ஒண்ணுமே யோசிக்க முடியாது நமக்கு, அவ்வளவு பெரிய ப்ராசஸ். ஆனா நல்லா ருசிக்க சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற ஒற்றை வார்த்தைய அசால்ட்டா இது போதும் நல்லா சொல்றான். அதனால இவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடக்கிறதுனால நாள் ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டதுக்காக அதெல்லாம் வேண்டாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. அப்ப சொல்றது எப்படி சொல்லணும்? இனிமே மனசார சொல்லணும். வா, இவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். தூங்கி எந்திரிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். எவ்வளவு பெரிய மாற்றங்கள் உலகத்திலேயே நடக்குது, உடலையும் நடக்குது, எதுவுமே நமக்கு தெரியாது. உலகத்துல நடக்குது, குடும்பத்துல நடக்குது, நம்ம ஊர்கள்ல நடக்கும், என்னென்னமோ நடக்குது. ஆனா நம்ம உறங்கிக்கிட்டு இருக்கப்போ எந்த ஃபீலிங் நமக்கு இல்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம். எந்திரிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். மரணித்த பின்பு எங்களுக்கு உயிரை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடணும். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உணர்ந்து சொல்லணும். அப்ப எந்த ஒரு நன்றி செலுத்துவதும் அல்லாஹுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் இப்படி இருந்தால் எதிர்மறையா வச்சாதான் நமக்கு அதோட வேல்யூ புரியும். எதிர்மறையா யோசிக்கணும். ஒருவேளை இப்படி இல்லைன்னா படுத்து தூங்க முடியாத அளவுக்கு நின்னே தூங்குற மாதிரி ஆடு மாடு மாதிரி வச்சுட்டா என்ன வருது? ஒரு ஆய்வாளர் சொல்றாங்க, ஒரு ஆடு மனிதன் படுத்து உறங்குவது போன்று உறங்கிவிட்டால் அதை நீங்க பிடிச்சி அறுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு எனர்ஜி இருக்குமா. விலங்குகள்லாம் சரிவர நம்மள மாதிரி தூங்காததுனாலதான் அதுக்கு கூடிய பலத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியறதுக்கு வச்சிருக்கு, அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்போ அந்த அளவிற்கு நாம் ஒவ்வொன்றையும், அமர்வதிலிருந்து உறங்குவது, உண்ணுவது, பருகுவது, எதுவாயினும் அல்லாஹ்வுக்கு நாம் நினைத்து நினைத்து நாம் ஒவ்வொரு தருணமும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி நன்றி செலுத்தினோமே ஆனால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஃபத்குரூனி அதுகுருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், என்ன நினையுங்கள், உங்களை நான் நினைக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நீங்கள் நன்றி மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.